தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. இந்தாங்க பால். என்ன மல்லி, என்ன பார்க்கவே பிடிக்கலையா? உங்களை பாக்குறது எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? அப்புறம் ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்க? இனி பேசி என்னங்க ஆக போகுது? அதான் எல்லா முடிவும் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டீங்களே. மல்லி, நான் உன்னை எதுவும் ஏமாத்தல, உன்கிட்ட பொய்யும் சொல்லல, துரோகம் எதுவும் பண்ணல. நான் ஒரு சூழ்நிலை கைதியா நிக்கிறேன். இத உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் சொல்லலையேங்க. நீ ஒன்னும் சொல்லல, ஆனா சந்தோஷமா இல்லையா மல்லி? ஒரு பொண்ணு சந்தோஷப்படுற விஷயமா இந்த வீட்டுல நடக்குது. நான் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறதுல உனக்கு சம்மதம் இல்லையா? மல்லி, உன் மனசுல இருக்கிற வருத்தம் எனக்கு புரியுது. நீ என்னோட மனைவி ஸ்தானத்துல என் வாழ்க்கையில இருக்கிற. ஆனா இப்ப அதே ஸ்தானத்துக்கு இன்னொருத்தையும் வரா. எந்த பொண்ணாலையும் இதை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா என் சூழ்நிலையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் ரேணுகாவை ஏற்கனவே நேசிச்சிருக்க, அவளோட வாழ்ந்திருக்க. அவ இறந்து போனான்னு நினைச்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ண. அவ மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒரு சமயத்துல உயிருக்கு உயிரா நேசிச்சவள இப்ப நிர்கதியா விட முடியுமா சொல்லு? அதுலயும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டு வந்து நிக்கிறவள, மனநல பாதிக்கப்பட்டு நிக்கிறவள அப்படியே விட்டுற முடியுமா சொல்லு? எல்லாத்துக்கும் மேல அவ என் பொண்ணோட அம்மா. அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவ. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ரேணுகா நம்மளோட இந்த வீட்டுல இருப்பா, வெண்பாவோட அம்மாவா இருப்பா. அவளோட பாதுகாப்பு, வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கிறது நம்மளோட கடமை. ஆனா நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். நீதான் என் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. உன்னோட ஸ்தானம் எந்த இடத்துலயும் குறைஞ்சிட போறதில்ல. அது யாரும் குறைக்கவும் நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் ஒரு சடங்கு, சம்பிரதாயம், அவ்வளவுதான் மல்லி. நீ இத சீரியஸா எடுத்துக்காத. ரேணுகா அக்காக்கு உங்க மனசுல இப்படி ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தாங்க. ரேணுகா அக்கா நம்ம வாழ்க்கையில ஒருத்தரா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா நான் ரொம்ப சந்தோஷம் தாங்க படுவேன். நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. கல்யாணத்துக்கு ரெடியா இருங்க. நான் வரேன். மல்லி, மல்லி, விஜய், எப்போதான் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க? ரேணுகா அக்கா மறுபடியும் வந்தா நான் இந்த மொத்த வாழ்க்கையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஆனா இவர் ரேணுகா அக்காவே இல்லைங்க. நீங்க வேற அவளை ரொம்ப நம்புறீங்க. அதனால நான் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேன். இவ ரேணுகா இல்லைங்க. இவ ஒரு பிசாசு, ஏமாத்துக்காரி, ராட்சசி. இவ நம்ம குடும்பத்தை மொத்தமா அழிச்சிடுவா. இப்ப நான் சொன்னா இதை யாரும் நம்ப போறதில்ல. இதை எப்படி சொல்லணும், இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் அதை செய்வேன். நிச்சயமா நீங்க அவ கழுத்துல தாலி கட்ட போறதில்ல விஜய். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.